சின்ன ஒரு விஷயம் சொல்ல மாதிரி யாராக கடனாளியாக இருந்தாலும் தயவுசெய்து கடன் கொடுக்கணும்னு பார்த்தினாக்கா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டீங்கனாக்கா அந்த கடன்காரன் ஃபோன் பண்ணனா ஃபோனை அட்டன் பண்ணி பேச கற்றுங்க. அதுலேயே வந்து கடன்காரனுக்கு ஐயோ நம்ம பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மன தைரியம் வந்துடும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் துட்டு வாங்கிக்கிங்களா, அதில் சில்லற கடை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 20,000 30,000 10,000 தான் தயவுசெய்து கூப்பிட்டு வச்சு கொடுத்துருங்க. அந்த ப்ரெஷர் குறையும். கோடியாக லட்சம் வச்சு கடன்காரன் ஃபோன் பண்ண மாட்டான். அந்த 20,000 10,000 வச்சு அவன் தான் ஃபோன் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். அந்த கடனை முதல்ல கொடுக்கத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் கடனை கொடுத்துருங்க. நிம்மதியாக வாழலாம். நம்ம 2 பாயிண்ட்டு கடை பிடிச்சிங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேச கற்றுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடன்காரனுக்கு செல்ல கடனை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வாங்கினியா துட்டை வந்து வாங்கினா முதல்த்து கொடுத்துருங்க. அதாவது ஒன்று சொல்ல பாருங்கள், உன்னால் வண்டி வாங்கி